Hi viewers, welcome to aathusamayal. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நாங்கள் ட்ரிப் போன அந்த vlog 2 வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இது வந்து ஃபுல்லாக ஈவினிங் நைட் வியூஸ் எப்படி இருக்கு, வியூஸ் சொல்கிறது நான் வந்து அந்த என்வரான்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத நான் காமிச்சிருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் ரூம். இது வந்து ஸ்டாண்டர்ட் ரூம் தான். ஸோ இது 2 days நாங்கள் வந்து ஸ்டே பண்ண பிளேஸ் இந்த ரூம் தான். எல்லோரும் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணுன்னு சொன்னீங்க. ஸோ இது வந்து வெளியில் நீங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா விண்டோ வியூவும் இப்படி இருக்கும். ஸோ லாஸ்ட்டு vlog நீங்கள் பார்க்கலன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூட்டி புரியும். ஸோ நிறைய ஃபேமிலி காட்டேஜஸ், அதுக்கப்புறம் ப்ரீமியம், அப்புறம் இந்த பால்கனி வச்ச ரூம்ஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் ரூம்ஸ், இந்த மாதிரி நிறைய காட்டேஜஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எது வேணுமோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஈவினிங் வியூ பாருங்கள், ரொம்பவே ப்ளசன்டபுளாக இருக்குது இல்லையா? ஸோ சாய்க்கு வந்து இந்த மாதிரி பபிள்ஸ் லிக்விட் வச்சு பபிள்ஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஸோ அதை நாங்கள் வாங்கி கொடுத்தோம். அதை வச்சுட்டு இப்போ நாங்கள் விளையாடிட்டுருக்கோம். இங்கே வந்து ஷட்டில் காக் பேட்டும் நாங்கள் எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஸோ அதுவும் கொஞ்சம் நேரம் அவன் விளையாடிட்டு இருந்தான். நீங்கள் இந்த வீடியோ ஃபஸ்ட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ என் ஃப்ரெண்டு ஃபேமிலி மெம்பர் கூட அவன் அந்த ஷட்டில் காக்கும் விளையாடிட்டு இருந்தான். நீங்கள் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போனீங்கன்னா பிளேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய பிளேஸ் இருக்குது. நீங்கள் கிட்ஸ் விளையாடுறதுக்கு ரொம்பவே சௌகரியமாக இருக்கும், ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக நியூ வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆல் பட்டன் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ரெஸ்டாரண்ட், அது நைட் வியூ இப்போ நீங்கள் பார்க்குறது. ஸோ இந்த சைட் அப்படியே வந்தீங்கன்னா கிட்ஸ் விளையாடுற ரூம் இருக்கும். ஸோ இதுதான். இது உள்ளர நீங்கள் போனீங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே இன்டோர் கேம்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளேல வச்சுருப்பாங்க. ஸோ கேரம், செஸ், அதுக்கப்புறம் லூடோன்னு சொல்லுவாங்களா, அது எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் புக்ஸும் நிறைய டிஸ்பிளேல இந்த மாதிரி லைப்ரரி மாதிரி இவங்க வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது வேணும்னா அவங்க வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்து நீங்கள் வந்து படிக்கலாம். ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு இருக்கிறவங்க ஆப்ஷன் இருந்தால் நீங்கள் லேப்டாப் கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே கஃபே ஜோன் இருக்குது, அங்கே வைஃபை உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் அங்கே உட்காந்து நீங்கள் வேலையும் பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே கிட்ஸ் ஜோன் பிளேஸ். இதுவும் கிட்ஸ் நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். சீனரிஸ் அங்கங்கே பிக்சர்ஸ் வச்சுருந்தாங்க, அதுவே ரொம்பவே நல்லா இருந்தது. சாய்க்கு ரொம்பவே என்ஜாயபிளாக இருந்தது அந்த 2 days-ம். ஸோ நைட் வியூ 7:30க்கு டின்னர். அப்போ நாங்கள் வரைச்ச இது எல்லாமே நான் வந்து ஷூட் பண்ண முடிஞ்சது. ஸோ அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்னுடைய கிட்ஸும் வந்திருந்தாங்க. கொஞ்ச நேரம் நாங்கள் எல்லாமே இந்த கேரம், அதுக்கப்புறம் செஸ் எல்லாமே விளையாடிட்டு அதுக்கப்புறம் டின்னர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ரூமுக்கு போனோம். புக்ஸு டிஸ்பிளேல இருக்குது இல்லையா, அதெல்லாம் எப்படி வச்சுருக்காங்க, என்ன புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். இங்கே பாருங்கள், நைட் வியூ ரொம்பவே நல்லா இருந்தது. ஃபுல்லாக லைட்ஸ் போட்டு நல்லா உங்களுக்கு ரொம்ப ப்ரெசன்டபுளாக தான் வச்சுருக்காங்க. ரொம்ப இருட்டு அடைஞ்சு இல்லை. எல்லாமே உங்களுக்கு ரெசார்ட்ஸ் அந்த பில்டிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா தூரமாக தான் இருக்கும். அப்படி இருந்தாலும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக அவங்க வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. பிளேசஸில் அங்கங்கே எங்கெங்கே லைட்ஸ் தேவையோ அங்கங்கே எல்லாமே போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ உங்களுக்கு மார்னிங் வியூஸ் பார்த்தீங்கன்னா vlog 1 நீங்கள் பாருங்கள், அதில் மார்னிங் வியூஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போது வந்து நைட் டைம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் எனக்கு கண்டிப்பாக நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ இந்த பிளேஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு லைக் பண்ணிங்கன்னா எனக்காக லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இஃப் சப்போஸ் பிடிக்கல அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. இப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் இறங்கி போயிட்டே இருந்தீங்கன்னா நிறைய காட்டேஜஸ் உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் ஃபேமிலி ஸ்டே பண்ணால் எப்படி இருக்கும் அந்த வில்லாவும் வந்து vlog 1ல் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். அது நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் போய் பாருங்கள். அந்த வியூவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ரெஸ்டாரண்ட் வெளியில். ஸோ 7:30க்கு டின்னர் ரெடியாக இருக்கும். ஸோ நாங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நமக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரி தான் அது. ஸோ ஆஃப்டர்நூன் அப்புறம் டின்னர் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து சார்ஜபிள் தான். நீங்கள் வெளியில் சுற்றி பார்க்க போயிருந்தீங்கன்னா அப்போது நீங்கள் வெளியிலே கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஃபுட்டும் இங்கே வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ மார்னிங் லன்ச் டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த தந்தூரி ஐட்டம்ஸும் இருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு சவுத் இண்டியன் மீல் டைப்லேயும் உங்களுக்கு இருந்தது. ஸோ டின்னரும் அதே மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நைட் வியூ பாருங்கள். இது ரெஸ்டாரண்ட் வெளியிலேருந்து நான் எடுத்தேன். இது வந்து இன்சைட் ரெஸ்டாரண்ட்டு. நீட்டாக க்ளீனாக எல்லாமே நல்லா இருந்தது. இதுதான் இப்போ நான் சொன்ன பிளேஸ். இது கஃபே ஜோன். இது இங்கே வந்து வைஃபை உங்களுக்கு இருக்கும். நீங்கள் அதை வாங்கி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறதா இருந்தால் இங்கே வந்து உட்காந்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம். மற்ற இடத்துல ரூம்ஸில் வந்து கொஞ்சம் டவர் ப்ராப்ளம் இருக்கிறதுனால நம்மளால் அங்கே ஒர்க் பண்ண முடியாது. பட் இங்கே வந்து நீங்கள் வந்து ரொம்ப முடிக்க வேண்டியது ஏதாவது இருந்ததுன்னா கொஞ்சம் நேரம் நீங்கள் 1 hour 2 hours ஸ்பெண்ட் பண்ணி இங்கே வந்து நீங்கள் வேலை பார்க்கலாம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் இருக்கிறவங்க அந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். ரொம்பவே தேங்க்ஸ் எல்லோரும். அதாவது முகம் தெரியாதவர்கள் நீங்கள் வந்து கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணுறதும், அதுக்கப்புறம் உங்களுடைய சஜஷன்ஸ், அதுக்கப்புறம் உங்களுடைய என்ன வியூஸ், உங்களுடைய என்ன கமெண்ட் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்றது தான் வந்து மோஸ்ட் என்கரேஜபிள் எங்களுக்கு. அதனால் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு கீழே உங்களுடைய கமெண்ட்டும் நீங்கள் கொடுங்க. ஸோ உங்களுடைய என்கரேஜ்மெண்ட் தான் ஒவ்வொரு வீடியோலையும் எப்படி ரொம்ப என்துவாக எங்களால் வந்து போஸ்ட் பண்ண முடியறது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ஒவ்வொரு ஓல்டு பிக்சர்ஸ். இது கொடைக்கானலில் எப்படி இருந்தது இதுக்கு முன்னாடி, சர்ச், லேக் வியூ, அந்த வியூ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு ஃபோட்டோ இது இங்கே போட்டிருந்தாங்க. ஸோ அதை தான் உங்களுக்கு இப்போ எடுத்து நான் இப்போ வந்து காமிக்கிறது. வெரி ஓல்டு, அந்த இயரில் எப்படி இருந்தது கொடைக்கானல் அப்படின்னு சொல்லிட்டு பிக்சர்ஸ் வச்சுருந்தாங்க. எல்லாமே வண்டர்ஃபுல் கலெக்ஷன்ஸ் தான். ஸோ இது ஒயிட் ரோஸ் வந்து நைட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு எடுத்திருந்தேன். எல்லாமே நல்லா அழகாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸோ இல்லை இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் vlog எது வேணாலும் போஸ்ட் பண்ணலான் இருக்கேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுடைய அப்ரிசியேஷன்ஸ் எனக்கு கொடுக்கணும். ஸோ என்னுடைய சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து உங்களுடைய என்கரேஜ்மெண்ட் தான் இந்த சேனல் வந்து ரன் பண்ணுறதுக்கு காரணம். ஸோ அதே உங்களுடைய சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும். அது ஒவ்வொரு வீடியோவிலும் நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நோட்டிஃபிகேஷன்ஸ் நிறைய பேருக்கு போக மாட்டுது. அதனால் இதை பார்க்குற வியூவர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் யூடியூப் வந்து ரெகுலராக நீங்கள் வியூ பண்ணி பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக என்னுடைய சேனலும் போய் பாருங்கள். நோட்டிஃபிகேஷன் வரலனாலும் நியூ வீடியோஸ் அதில் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்க்கலாம். அப்புறம் ஏதாவது ரெசிபீஸ் வேணும்னா கண்டிப்பாக வந்து பிளேலிஸ்ட் பாருங்கள். அதுக்கப்புறம் சர்ச்சில் போய் எந்த ரெசிபி வேணுமோ அதை போட்டுட்டு ஸ்பேஸ் ஆத்து சமையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ரெசிபி உங்களுக்கு வரும். உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்சசபிளாக உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதை பார்த்துட்டு உங்களுடைய வியூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.